சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமமும் சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன, குடமிளகாய் சிக்கன் வறுவல். இந்த குடமிளகாய் சிக்கன் வறுவல் சொல்லும் போது நீங்கள் வீட்டில் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. சும்மா காய்கறிலாம் போட்டு டாஸ் பண்ணிலாம் சாப்பிட்ருப்பீங்க, இல்லை சில்லி சிக்கன்லாம் அது மாதிரி பண்ணுவீங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த குடமிளகாய் சிக்கன் வறுவல் சொல்லும் போது கண்டிப்பாக தக்காளி ஆட் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக வெங்காயம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் இல்லவே இல்லை என்கிட்டனா. இதில் வந்து இந்த குடமிளகா பார்த்தீங்கன்னா இவர் தான் ஹைலைட்டான ஆள், இவர் தான் முக்கியமான ஒரு பொருள். இந்த குடமிளகா, அதுக்கப்புறம் தேங்காய் பால், சிக்கன், இந்த 3 பொருள் தான் அல்டிமேட்டான ஒரு வறுவல் பண்ண முடியும். ஒன்னோட ஒன்று சேர்க்கறதுக்கு அந்த மசாலா வேல்யூவான விஷயம். இந்த குடமிளகா கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த உள்ளே இருக்க அந்த ஸ்கின் பகுதியை கட் பண்ணிடணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கரெக்டாக கோத்ரூ பண்ணாதான் நீங்கள் சமைக்கும் போது நல்லாயிருக்கும். ஏன்னா இருக்குப்பா இது ஏன்பா வேஸ்ட் ஆனோம், அந்த உள்ள இருக்க விதையெல்லாம் கட் பண்ணி போடுப்பா அப்படின்னு சொல்லி பண்ணால் அது கை கொடுக்காது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் தான் இந்த ரெசிபிக்கு இன்னொரு கை கொடுக்குற ஒரு முக்கியமான விஷயம். எப்படி நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ரைட்டு 2 கை தேவையோ அதே மாதிரி இந்த இடத்துல குடமிளகா கை கொடுக்குற மாதிரி இந்த தேங்காய் பாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால திக்கான தேங்காய் பால் வச்சுருக்கேன். திக்கான தேங்காய் பால் எதுக்குன்னா குட் ஃபேட், அதனால நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது வந்து அந்த தேங்காய் பால். அதுக்கப்புறம் மாய்ஸ்சர் தன்மையை தக்க வைக்கிறதுக்கு அந்த தேங்காய் பால் யூஸ் ஆகுது. இதுதான் விஷயம். சரி வாங்க, ரொம்ப நாள் பேச வேண்டாம், நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துருங்க. குடமிளகாய் சிக்கன் வறுவல் தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, குடமிளகாய் 1 கப்பு, தேங்காய் பால் 1 கப்பு, இடிச்ச பூண்டு 10 நம்பர், மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, கடலை எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 மசாலா: மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குடமிளகா, சிக்கன், தேங்காய் பால். பெரும்பாலும் நம்ம வீட்டில் சிக்கன்னாவே கண்டிப்பாக டிஃபால்ட்டாக இருக்கிறது வெங்காயம் கண்டிப்பாக இருக்கும், 2வது தக்காளி வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை. எந்த அளவுக்கு வேலையை ஈஸியாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம பண்ணுறோம். கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கருவேப்பிலை இருக்குல்ல, இந்த பச்சை கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை தாளிப்புக்கு நம்ம போடுறோம். இதோட இந்த சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கன் யூஸ் பண்ணும்போது நான் இப்போ யூஸ் பண்ணுறது பிரஸ்ட்டு, லெக்கு, அதாவது தைப்பாட்டு எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் விங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும் அப்படி ஃபீல் பண்ணினா அப்போது இந்த தைப்பாட், அதாவது தொடை பகுதி இருக்குல்ல, இந்த தொடைக்கு பகுதிக்கு கீழே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் கொஞ்சம் லைட்டாக சிக்கன் 2% 5% எக்ஸ்ட்ரா வெந்தாலும் அந்த இடத்துல அந்த சிக்கன் வந்து உங்களுக்கு ஜூஸியாக இருக்கும். இதே பிரஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வேவச்சிட்டிங்கன்னா அது அந்த ஒரு நூல் மாதிரி சொல்லுவாங்க, நறுக்கு சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லாவே இல்லை எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சொல்ல வரேன். ஓகே, இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட உப்பு போடுறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சிக்கனும் இதை பரட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டே போட்டால் என்னாகும், கண்டிப்பாக உட்காந்துரும். அதனால் இப்படி போடுங்க. இப்படி போட்டு பரட்டிட்டு அந்த சிக்கன் 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். அந்த தேங்காய் பால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சிக்கன் அந்த தேங்காய் பாலே வேகணும். வறுவல் சொல்லும் போது தண்ணி ஊற்றி குக் பண்ணுவீங்க, ஆனால் இந்த இடத்துல அந்த தேங்காய் பால் கூட அந்த மசாலாவை போட போகிறோம். சரிங்களா, ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் அந்த இஞ்சி பூண்டோட போட்டு வதக்கும் போது இதில் என்னென்ன வம்பு வேண்டாண்டா அப்படி சொல்லி சொன்னால, அதுக்கு என்ன காரணங்கன்னா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் போய் ஒட்டாது. அந்த சிக்கன் போட்டு அப்படி பேனில் டாஸ் பண்ணும்போது அந்த சிக்கனோட சேர்ந்துடும். இப்போ எடுத்து காட்டுறேன், இங்கே பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த சால்ட்டு, அந்த கருவேப்பிலை, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே இப்படியே சேர்ந்துடும், ஜூஸியாக இருக்கும். அதனால தான் அப்படி பண்ணுறோம். இப்படி பார்த்தாலே தெரியும். சரிங்களா, இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்னும் அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன தேங்காய் பால் யூஸ் பண்ணுறோம். இந்த தேங்காய் பால் வந்து திக்கான தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்க. திருப்பி சொல்கிறேன், தேவையான அளவுக்கு இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன், வேறு எதுவுமே இல்லை. கடைசியாக இன்னும் தேவைப்பட்டால் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பால் போட்ட பிறகு இதோட மசாலா போட்டுடலாம். இது நல்லா வேக ஆரம்பிக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், சரிங்களா, அதுக்கப்புறம் மல்லித்தூள்.
மல்லித்தூள் நல்ல வாசம் கொடுக்கும், அதனால் மல்லித்தூள் நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம். இதுக்கப்புறம் மிளகாத்தூள். மிளகாத்தூள் சொல்லும் போது நான் சொன்ன குவான்டிட்டியோட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஒரு வீட்டு மிளகாத்தூள் வந்து அந்த காரத்தை நம்ம தெரியும். சில பேர் வீட்டில் குழம்புத்தூள் வச்சுருப்பீங்க, அந்த குழம்புத்தூள் யூஸ் பண்ணலாம். ஆனால் குழம்புத்தூள் யூஸ் பண்ணும் போது ட்ராபேக் கேட்டுனா உங்களுக்கு கலர் கொடுக்காது. ஸோ உங்களுக்கு எப்படி வசதியை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த மசாலா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இவர் அப்படியே குக் பண்ணுறோம். எப்படி இது எல்லாத்தையும் ஒன்றா குக் பண்ணுறோம். ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா வேக வச்சிடலாம், அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணலாமா? அடடா அடடா, அந்த சிக்கன் வெந்தாலே சூப்பர். இன்னொன்று, அந்த சிக்கன் வெந்து வர டைமில் அந்த மசாலா போட்டுருல, அந்த தேங்காய் பால் போடும்போது ஒரு பேலன்ஸ்டான ஒரு வாசம் கொடுக்கும். பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போது அந்த சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து இது அப்படியே சாப்பிடலாம். எனக்கு குடமிளகா வேண்டாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இவர் அப்படியே எடுத்து நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். அப்படியே கும்முன்னு இருக்கும். இங்கே பாருங்க, உடையது பார்த்தீங்களா சிக்கனு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மீதி இருக்க தேங்காய் பாலை இந்த இடத்துல திருப்பி நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது மீதி இருக்க தேங்காய் பால், இதுக்கப்புறம் இந்த குடமிளகா. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா? அந்த டைமில் இந்த குடமிளகாவை நீங்கள் போட்டு அதில் டாஸ் பண்ணும்போது அந்த குடமிளகாவை வதங்கிடும். இதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். இந்த குடமிளகா போட்டு அப்படி லைட்டாக அப்படி பிரட்டி அப்படி இருக்க வேண்டியதான். இந்த குடமிளகா போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 நிமிஷம் தான் நீங்கள் அடுப்பில் இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணால் நல்லா இருக்காது. இப்படி எடுத்துன்னு வச்சிங்க, அந்த குடமிளகா அந்த இது எல்லாமே சேர்ந்து சூப்பராகும். இப்போனா அந்த சிக்கன் சாப்பிட்றவங்க சிக்கன் பிடிக்கும், வெஜிடபிள்ஸ் சாப்பிடவே மாட்டேன் நினைக்கிறவங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் இப்படி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகும். அந்த ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டாலே சூப்பராகும். இந்த சிக்கன் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் திருப்பி சொல்கிறேன், இந்த குடமிளகா நீங்கள் இந்த மசாலா சேர்த்து சாப்பிட்றாங்களே, அந்த குடமிளகா கடிக்கும் போது ஒரு தண்ணி வரும். அந்த க்ரன்ச்சியாக அந்த தண்ணி வந்து அப்படியே வரும்போது அந்த மசாலா சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராகும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுங்க. சுட சுட சாப்பிடுங்க, அப்போ தான் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபாட்டேக்கு. தேங்க்யூ ஸோ மச். பாய்.